ஹாய், இது இந்தியன் ஹோம் ரொட்டீன். இன்றைக்கி நான் உங்களுக்கு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். முதல்ல ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். வெங்காயம் வதங்கட்டும். இது கூடயே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். அது தவிர நம்ம சில்லி பவுடர் போடுவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயத்து கூட இந்த தக்காளி போட்டு வதக்கணும். நான் இதில் வந்து 3 வெங்காயத்துக்கு ஒரு 2 சின்ன தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் டாமினேட்டிங்காக வேணும்னா நீங்கள் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். தக்காளி போடும்போது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள். இப்போ நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போடுறேன். அதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் வந்து கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அரைக்கும் போது ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்கணும். போட்டுட்டு உடச்ச கடலை பொரிக்கடலை அது வந்து ஒரு கையளவு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து அரைச்சிடலாம். ஸோ இந்த சட்னி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இது கூட இப்போ கடுகு சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டணும். அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து சட்னி மேலே போட்டுடணும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். தோசை இட்லி எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்.